சார்ந்த நிற்கிறவர்களின் நிழலை தன்னிடம் கொண்ட உலர்கள் பல அரசர்களின் குடை நிழலையெல்லாம் தன் குடைக்குள் காண்பவர் காண்ப தகுதியானவர்கள். வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறையின் சார்பாக பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். சென்ற ஆண்டு நமக்கு நல்ல மழை பெய்து நெல் பயிருக்கு நீங்கள் போனீங்கன்னா அதிகமான தண்ணீர் தேவைப்பட உள்ளது. ஆகவே நெல் பயிருக்கு மாற்று மக்கள் இந்த தருணத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு இந்த கோடை பருவத்தில் பயிர்வகை சாகுபடிகளும் 31ஆம் தேதி வரை இந்த பணி தொடர உள்ளது. யார் தங்களுடைய நில உடைமைகளை பணிகள் இலவசமாக செய்து தரப்படும். இதெல்லாம் முதல் கட்ட முயற்சியாக இதெல்லாம் செய்துட்டு இருக்கோம். மாவட்டத்தில் இருக்கிற 88,000 விவசாயிகளுக்கு இது மாநிலம் முழுக்க இந்த நேரத்துல இந்த பணி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த செய்தி இந்த மாதிரி ஒரு சில கிராமங்கள் பதியப்படாமல் இருக்கிறது இல்ல திருப்பத்தூர் மாவட்டத்துல தெரியுது. அதெல்லாம் அரசாங்கத்துக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். அவங்க சரி பண்ணி கொடுத்த உடனே அந்த பணியை செய்யணும். 31 முடிக்கணுங்கிறது நம்ம எவ்வளவு வேகமா நாம செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்றோம். விவசாயிகள்லாம் ஜாமீன் வெளியே நாங்க தான் கூட்டிட்டு நம்ம சங்கம் ராஜேஷ், அதிசிநாதன், ரஞ்சித் இவங்களெல்லாம் நிலத்தை சீர்திருத்தம் பண்ணியிருந்தாங்க மேடம். நிலத்தை சீர்திருத்தம் பண்ணியிருந்து ஏரியில மண் எடுத்துனா பொய் வழக்கு போட்டு நீங்க சொல்லி அந்த காவல் ஆய்வாளர் வேப்பமுக காவல் ஆய்வாளர் கேட்கல. மேடம் கிட்ட நீங்க லீவ்ல இருக்கிறதுனால மேடம் கிட்ட அந்த மனுவை கொடுத்து நம்மளுடைய வட்டாட்சியர் நேரடி ஆய்வு பண்ணி அந்த உண்மை நிலத்தில் மண் எடுத்தது உண்மைதான், வீடு காட்டுறதுக்கு நிலம் சமம் செய்வது மண் எடுத்தது உண்மைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் லெட்டர் கொடுத்துட்டாங்கம்மா. பொய்யான ஒரு வழக்க போட்டு விவசாயிகளை வாழ்க்கை சீர வச்சு இவருடைய வண்டிகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவுப்பட்டு இவருக்கு போய் ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்தோமா நான் செலவு பண்ணி. இதெல்லாம் என்ன விதம்? இந்த வேப்பங்குப்ப காவல் ஆய்வாளர் புனிதா பல முறை சொல்லியும் பல விவசாயிகளுடைய மின்மோட்டார் திருடு போனாலும் கம்மியாக வாங்க மறுக்குது. இதனால எங்களுக்கு எல்லாம் பெருத்த ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்ப இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஜேசிக்கு 2 மாசமா நின்றுக்குது. நீங்க இடையில இந்த உடம்பு சரிவுகளை பயன்படுத்தி கொண்டு இந்த காவல் ஆய்வாளர் இது போல செயலை செஞ்சா ஒரு விவசாயி நாங்க சொந்த நேரத்துல கூட ஒரு பயன்பாட்டு பண்ணிக்க முடியலன்னா இது என்ன அவங்க நம்ம அரசினுடைய சிறப்பு திட்டம் இருக்குல்ல விவசாய பர்பஸுக்கோ இல்ல வீடு மேடம் ஒண்ணு இல்ல மழை வட்டாட்சியற்ற அனுமதி பெற்று அவங்க ஏரியில இருந்து எடுத்திருந்தாங்களா சார்? ஏரியே எடுக்கல மேடம். நாங்க நிலத்தை சமன் பண்ணது மண் அடிச்சுட்டு போயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற மண்ணு வரப்ப சரிச்சு வண்டியில ஜேசிக்குள்ள மூக்கிட்டு போனா லேட் ஆகும்ட்டு விசாரிச்சுட்டு மேடம் விசாரிச்சுட்டாங்க. நேரடியா மேடம் சொன்னதுனால வட்டாட்சியர் நேரடியா விசாரணை பண்ணி வட்டாட்சியர் பட்டாவில் எடுத்தது ஒண்ணுதான், நிலம் சமன் செய்வது ஒண்ணுதான், வீடு நிறைவேற்று உண்மைதான் சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க மேடம். இப்போ இந்த காவல்துறை மேல என்ன நடவடிக்கை எடுப்பாரு? இந்த மாதிரி எங்களுக்கு பொய்யான வழக்க ஒரு விவசாயி மேல திணிச்சு விவசாயிகளுடைய வாழ்க்கை சீரழிச்சு அந்த வண்டியை பறிமுதல் செய்தது. இவங்க திரும்ப இப்ப ஜாமீன்ல கூட்டு கையெழுத்து போட வச்சுட்டு கூட்டு உள்ள வச்சுன்னு மேடம் நாங்க ஏரியில எடுத்தது மாதிரி மண்ணு நீங்க எழுதி கொடுன்னு சொல்லி உள்ள உட்கார வச்சு மிரட்டி நான் போய் சண்டை போட்டு இவங்களெல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். எப்படி மேடம் இந்த காவல் ஆய்வாளர் மேல ஊரிய நடவடிக்கை எடுக்கணும். தயவு கூர்ந்து இதை நீங்க இந்த மனுவா கொடுக்கணும். ஒரு வழக்கு விவசாயி மேல போடக்கூடாது. ஒரு விவசாயி ஏரியில மண் எடுத்திருந்தா இவர் நிலத்தை மொத்த அரசாங்கத்துக்கு ஏறி கொடுக்க அவர் தயாரா இருக்காரு மேடம். எப்படி மேடம் இது நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? 37 பேர் பேசணும். நீங்க கோரிக்கையை எல்லாருமே சுருக்கமா சொல்லணும். நீங்க வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அப்புறம் விசாரிச்சுட்டு நான் எஸ்பி கிட்டையும் பேசுறேன். நம்ம இதை என்ன நடந்ததுன்னு அவங்கள விவசாயிகளையும் கூப்பிட்டு கரெக்டா கேட்டுட்டு நம்ம நடவடிக்கை அதுதான் மேடம். என் நடவடிக்கை எடுக்கிறது ஒண்ணு இதுக்காக நீதிமன்றம் போட்ட பிறகு அவங்க எங்களுக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டோம். நீதிமன்றத்துல போய் உங்க ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு இந்த விஷயத்து சம்பந்தமா
ஹைகோர்ட்ல போய் இப்போ நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். ஹவுஸ் போட்டு வந்து பட்டாவில் எடுத்தது உண்மைதான் சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போய் வழக்கு பதிவு பண்ணி ரத்து பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கான செலவுகளை வந்து காவல் ஆய்வாளர் தான் ஏற்றுக்கணும். எங்களுக்கு வேற வழி இல்லை. விவசாய பெருமக்கள்லாம் வந்து நாங்கள் பாதித்து வழக்கு பதிவு பண்ண தேதியிலிருந்து இன்று தேதி வரை எங்களுக்கு வந்து காவல் ஆய்வாளர் வந்து எங்களுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும். டிராக்டருக்கும் ஜேசிபியா இருக்கும். நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? ஒரு விவசாய நிலத்தை நாங்கள் எடுத்துக்கணும். கூப்பிட்டு சும்மா மிரட்டி ஏரியில் மண்ணு வாட்ட மாதிரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு ஒரு ஆய்வாளர் கூப்பிட்டு இவங்க 3 பேரும் உள்ள வச்சுட்டு எழுதிங்கிறாங்க மேடம் லெட்டரு. எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஓடின பிறகு இதெல்லாம் ஏற்கக்கூடாது வா மேடம் மட்டும் வந்த பிறகு பேசிக்கலான்ட்டு மேடம். அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். கேட்டா விவசாய நிலத்துல எப்படி மேடம் நான் 10 பேருக்கு நிலத்தை எழுதி கொடுத்துருவோம் மேடம். எங்களுக்கு அது வந்து நீங்க உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க மேல வந்து தகுந்த நடவடிக்கை 2 நாள் அவங்க அந்த இடத்துல இருந்து பணியிட மாற்றம் செய்யணும் மேடம். எங்களுக்கு வந்து அவ்வளவுதான். இன்னொன்னு எங்களுக்கு வந்து பால் விலை வந்து 500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து தீவன பொட்டு செலவுலாம் அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு பால் விலை உயர்த்தி 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணணும். அப்புறம் இந்த மேலாட்சி மட்டத்திலிருந்து ஒடுக்குத்தூர் வரை இரு பக்கம் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் தனி கவனம் செய்து இது உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை 2 கிலோமீட்டருக்கு ஒரு வீதம் செய்து உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று வந்து இந்த மது பிரியர்கள்லாம் என்ன பண்றாங்க, நிலத்துல உட்காந்து குடிச்சிட்டு காலெல்லாம் அடித்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டு போய் 6 தையல் போட்டுட்டு வந்து இப்போதான் விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து விவசாய பெருமக்கள் வந்து நிலத்துல உட்காந்து மது குடிச்சிட்டு பாட்டெல்லாம் உடைச்சி நாசம் பண்றாங்க மேடம். இதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நீங்க வந்து மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும்னு பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு விடைபெறுகிறேன். உங்களுடைய மனுக்களை நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். மேலரசம்பட்டு அங்கிருந்து வருகிற வரிசையாக இருக்கிற விவசாய நிலங்கள் இங்கே பாலாறுக்கு வந்து அந்த தண்ணி நம்முடைய கடந்த ஓராண்டுல 2 முறை நம்முடைய பாலாறுல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் மேலரசம்பட்டு அந்த மலைப்பகுதிகளில் பெய்கிற மழையால் மேலரசம்பட்டு பகுதிகளில் இருந்து நீர் வந்து இங்க பாலாறுக்கு வந்து அதனாலதான் பாலாறுல தண்ணி போயிட்டு இருக்கு. அதனால நீங்க மேலரசம்பட்டு அணை கட்டுவதற்கும் அந்த வேலையும் அரசாங்கத்திலே வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் போய் அந்த மழைக்காலத்துல பார்க்கும் போதே தெரிந்தது. பெரும்பாலும் விவசாயிகள் தான் என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் தான் வந்து நீர் போகிற பாதையில 2 பக்கமும் பயிர் பண்ணி அவங்கதான் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது எந்தெந்த இடங்களில ரொம்ப நேரம் தண்ணீர் போவதற்கு இடங்களாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். வருவாய் அவர்களுக்கு உள்ளிட்ட உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி வருகிறோம். தொடர்ந்து நேற்று கூட சட்டமன்றத்தில் நமது மாண்புமிகு மின்சார அமைச்சர் அவர்கள் மின்மாற்றிக்கு எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று நேற்றும் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக போதுமான மின்மாற்றிகளை இருப்பிலே வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு மின்சார அமைச்சரையும் வாரியத்தினுடைய தலைவர் அவர்களையும் நேரிலே சந்தித்து பல மனுக்கள் கொடுத்தும் அவர்கள் மின்மாற்றிக்கு பணம் வசூல் செய்யக்கூடாது என்று கூறியும் கூட தொடர்ந்து நமது மாவட்டத்திலே பல இடங்களில் மின்மாற்றிக்கு பணம் வசூல் செய்து கொண்டுதான் மின்மாற்றியை மாற்றுகிறார்கள் என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. வந்து டிடி மோட்டர் எஸ்எஸ் போர்ல வந்து 25,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். 3 நாளா வந்து ஓஎஸ்கே ஓடிங்க மேடம். நான் வந்து போன் பண்ணி சொல்றேன், நீங்க ஈக்கு சொன்னீங்க இல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பர் வேணும்னா நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் கிட்ட. அப்படியே வந்து ஓஎஸ்கே ஓடுறதுக்காகவும் அந்த விவசாயிகளை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து இன்னும் 10 நாள் ஆகும், இன்னும் 20 நாள் ஆகும் அப்படின்போது அவங்க பயந்து அவங்க வந்து பணம் கட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தல. அது மூலம் வந்து எல்லாம் இருக்கு கேட்கிறாரு லெவலுக்கே எட்டு போவது அவங்க செய்யறாங்க மேடம். தண்ணி இல்லை, டிடி மோட்டர்ல தண்ணி ஏறலைன்னா எங்க கவனத்துக்கு கொண்டு வரலாமே. அவர் தலைவர் என்ன சொல்றாரு, 4 நாளா ஓஎஸ்டில தண்ணி ஏறலையா டிடி மோட்டர்ல தலைவர் 15,000 கொடுத்தாரு, விவசாயம் 10,000 கொடுத்தாரு சார். எஸ்சி ஆமா இது வந்து தொடர்ந்து நடக்குது. இது வந்து நானும் வந்து அபிஷியல்ஸ் ஆர் வெரி ரெஸ்பான்சிவ். நீங்க அதனால ஐயா வந்து நீங்க ஒரு விவரம் தெரிந்த நபர், நீங்க வந்து ஜேஇ பேசுறேன் நீங்க சொல்றதை விட இஇ பேசலாம், என் கவனத்துக்கு கொண்டு வரலாம்.
எஸ்சிட்ட பேசலாம். ஒரு அன்னைக்கே நீங்க வெயிட் பண்ணவே வேணாம் 4 நாள். நான் கேட்கறேன் ஜெய் கிட்ட என்ன செய்யறாங்க? ஜெய் பேர் என்ன சார்? நீங்க விசாரிங்க சார். இதெல்லாம் வந்து previous complaint. அரசாங்கம் விவசாயிகளுக்கு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து we cannot permit. We have to be very strict in all this. delay இருக்கா என்னங்கிறதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. மேடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல், மாற்றிக்கு பணம் வசூலிப்பதில்லை அப்படின்னு ஒரு போர்டு சொல்லுங்க. அதாவது விவசாயிகள் பயமுறுத்திடுறாங்க. நீதிமன்றத்துக்கு அதிகாரி 10 நாள் ஆகும், டிரான்ஸ்பர் இல்லை, எம்ஆர்டி போனாலும் இல்லை, இங்க ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர். எப்பவுமே 5 கண்டிப்பா சர்க்கிள் ஆகுது வச்சிருப்பாங்க. காலையில நாங்க கண்டிஷன் சொல்லும் போதே டிரான்ஸ்பர் போயிடலாம் சொல்லுவோம். அன்னைக்கே யூனிட் போய் நாங்க எடுத்துருவோம். நான் சார் கூட கேளுங்க, எஸ்சி கிரிவசம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மின்மாற்றி வந்து வாங்குறாங்க, மின்மாற்றி இந்த ஜெயில் மேல நடவடிக்கை எடுங்க சார். இது தொடர்ந்து எல்லாமே நடக்குது மேடம். இது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. விவசாயிகள் வந்து பயன்படுத்தி வாங்கிடுறாங்க. இது வந்து 10 வருஷமா தொடர்ந்து 10 வருஷமா நாங்க சொல்லிதான் இருக்கோம். அடுத்து மேடம் பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க, தீர்வுக்கு வழி வந்து நான் சொல்லிட்டேன். திருப்பத்தூர் டிவிஷன்ல இருக்கு இ இருக்காங்க, இங்கே எஸ்சி இருக்காங்க வேலூர்ல. சொன்னா மழை காலங்களாக இருந்தாலும் சரி, புயல் காலமாக இருந்தாலும் சரி, உடனடியா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இருக்கிறதும் நானும் என்னுடைய காதுக்கும் வருது. ஆனா என் காதுக்கு வந்தப்பெல்லாம் நான் உடனடியா அவங்ககிட்ட பேசுறேன். அதனால நீங்க வந்து நான் மட்டுமா இல்ல சோலார் இது இருக்குதா? உங்க என்ன புக்ல எந்த செக்ஷன்ல புக் பண்ணிருக்கீங்க? அவங்க வந்து அந்த சைலனுக்கு கரண்ட் லெவல் இருந்திருப்பாரு. இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் மேடம். கரண்ட் எடுக்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஜேஇ மேடத்தை வச்சுக்கின்னு ஈஸியாக இருக்குது. அதாவது லட்சக்கணக்கில் 1 மணி நேரம் 1 நிமிஷம் வந்து இபி கரண்ட் எடுத்தா மின்சார வாரியம் விடுதா கேளுங்க. ஒரே 1 நிமிஷம். இது வந்து 100க்கு 100 போய் அவங்க போட்டுக்கிற பேசல, அந்த போட்டுக்கிற செக்ஷன் அத்தனையுமே போய் 1% உண்மை கிடையாது. அதாவது அண்ணா சொல்லியிருக்காரு 1000 நிறுவனங்கள் குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்படலாம், 1 நிறுவனம் தண்டிக்கப்படாது. ஆனா இது வந்து முழுக்க தண்டனை. இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில் கோட்டாட்சியர் விசாரணை பண்ணி பொய்யான கேஸ் பரிந்துரை பண்ணிட்டாரு. நாங்க வந்து முதலமைச்சர் பார்த்து சொல்லிட்டோம். முதலமைச்சர் இந்த நீக்கம் சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் இந்த கேஸ் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இது துணை முதலமைச்சர் பார்த்தோம், வனத்துறை அமைச்சர் பார்த்தோம். இன்னும் நாங்க மாவட்ட ஆட்சியர் என்னதான் பண்ண முடியும்? ஃபைன் கட்டினாலும் எந்த வகையில் நியாயம் சொல்லி பார்க்கலாம். தப்பே பண்ணாத ஃபைன் கட்டினா எப்படிங்க அர்த்தம்? நாங்க பையன் செய்தாலும் போட முடியாதா? அப்படி போட்டா அதை ஏற்றுக்கீங்களா நீங்க? கோர்ட்ல போட்டா எப்படிங்கய்யா? அந்த என்ன பண்ண முடியும்? ஆடியோ விசாரணை போய் கேஸ் சொல்லிக்கிறாங்க. அதை வச்சு நீங்க கேஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் விவசாயிகள் கோரிக்கை வச்சு பேசி கூப்பிட்டு எல்லாரும் பேசணும். மாவட்ட ஆட்சியர் சொன்னது என்னங்க இருக்கு? எல்லாரும் சொன்னதையும் கேட்டுக்கிட்ட நான் கூப்பிட்டு செஞ்சு நிறைய கூப்பிட்டு பேசினா இல்ல நாங்க கோர்ட்ல பாக்குறோம்னு சொல்லிட்டாங்க. நானும் கோர்ட்டை பார்க்கணும்னு சொல்லல, அது மட்டும் தான் சொல்லுகிறோம். நானும் பேசினேன். அவரை ஐயா அப்படி இல்லைங்க, நாங்க வந்து கோர்ட்டை பார்க்கணும்னு சொல்லல, பொய் கேஸ் ரத்து பண்ணு தான் சொல்றோம். பொய் கேஸ் ரத்து பண்ணு தான் சொல்றோம். இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை பண்ணி இந்த கேஸ் பொய்ன்னு சொன்னது அது எப்படிங்க? அது கோட்டாட்சியர் பொய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் பொய்யான கேஸ் ரத்து பண்ணு முதலமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காரு.